வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் கெனிஷா ஒரு சூனியக்காரி அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் மெர்லின் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தங்க துபாயில் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பல வருஷமாக அந்த வேலையை விட்டுட்டு ஈவெண்ட் நடத்துகிற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க ஈவெண்ட்டுக்காக கெனிஷாவை புக் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டில் 2 பேருக்கும் வந்த பஞ்சாயத்து இதுதான் காரணம். இது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவி சார், ஜெயம் ரவி சார், அதுவே நல்லா தான் இருக்குது, பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் நிறைய ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவார் ஸ்பாட்டில் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கும். ஒரு படத்தில் ஒர்க் பண்ண வேண்டிய வாய்ப்பு வந்து அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. பட் எங்கள் சீனியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். இப்போ அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ ஃபோக்கஸாக இவ்வளோ கரெக்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பெரிய ஹிட்டான ஒரு படம். அப்படி ஒரு நல்ல இமேஜில் இருந்த ஒருத்தர் டிவோர்ஸ் அதெல்லாம் வந்து பர்சனல் நடுவில் ஒரு இன்டர்வியூலாம் அவரை கொடுத்தாருல, அதுவும் அதை பற்றி நான் பேசலை. அது ஏன்னா அது பர்சனல், அது பிரச்சனை நமக்கு புரியுது. ஆனால் எனக்கு அப்போவே ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பேசணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, இந்த நேரத்தில் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். ஏன்னா நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆக்டரு, ஒரு நல்ல ஆக்டர், அவர் திடீர்னு வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டார்ல, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, பிளட் வாமிட் எடுக்கிறேன் நான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீ குடிச்சிருப்ப இது அது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இப்போ செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக, அதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது இல்லை அவர். ஆனால் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்புறாரா? நீங்களுமா சார்? ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் பிரச்சனையாக இருக்கட்டும், அதனால் வர்ற ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எது நடந்தாலும் உடம்பு சரியில்லாம் போனாலும் பார்த்தீங்கன்னா யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்வாங்களா. நமக்கு சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக திட்டி விட்டுருவோம். வந்து இது வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அதை நம்புறீங்க, அதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்தட்டு வர்க்கம் அந்த இடத்துலலாம் அந்த பிரச்சனையே இருக்காது. இதனால பாதிக்கப்படுற இது சொல்கிறது ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மனிதர்கள். இது உங்கள் நம்பிக்கை. இப்போ நான் கூட வந்து அது இல்லவே இல்லைன்றது தான் என்னுடைய ஸ்டாண்டு. நான் அதை பார்க்குறது, அதாவது ஆக்சுவலி இவங்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, சிகப்பாக மாறிச்சு, எலுமிச்சம்பழம் மேலே பறந்துச்சுலாம் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் படம்லாம் இருக்குல்ல, நம்ம அந்த டைப்பு. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூனியக்கார மாதிரி ஒருத்தன் வருவான், பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவான், மர்டர் பண்ணுவான், நிறைய பண்ணுவான், வந்து செத்துருவான், லாக்கப்பில் போடுவாங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, இறந்துருவான், மறுபடியும் உயிரோட வருவான், மறுபடியும் ஒரு பெரிய விஷயம் பண்ணுவான். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்ஸோட ரிலேட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணுவார் ஷெர்லாக். நம்ம இந்த பேட்டர்ன், ஸோ எல்லாம் சயின்ஸாக தான், அந்த கண்கட்டி வித்தை அப்படின்றாங்க, அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை சிலர் நம்புகிறாங்க. எனக்கு பர்சனலாக அதை நம்பிக்கை இல்லை. எனக்கு ஜெயம் ரவி சார் இதை சொன்னதும் ரவி மோகன் சார் சொன்னதும் பார்த்திங்கன்னா எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. சார் நீங்களுமா சார் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தது. அவர் வேறு ஒரு நடிகையை சொல்ல, அந்த டிபேட்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சா, சரி இதில் போய் என்னத்தை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போ மெர்லினுடைய இன்டர்வியூ ஒரு 1 hour இருக்காது, பெரிய இன்டர்வியூ. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்தோம். சிவசங்கரி இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. சிவசங்கரி வந்து நான் பிஹைண்ட் ரூல்ஸில் ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்க தானே நினச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 2 பேரும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரிலேஷன் தெரில. நான் இவங்க தான் அவங்க தான் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப காமாக அவங்க கேள்வி கேட்குறாங்க. இன்டர்வியூவே பார்த்திங்கன்னா துபாயில் தான் நடக்குது. ஈவெண்ட் பண்ணுறாங்கல்ல மெர்லின், தமிழகத்தை சேர்ந்தவங்க, பேங்க் வேலை பல வருஷம் செஞ்சுட்டு இப்போ ஈவெண்ட் மேனேஜர், ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க பிளான் என்னன்னா, அந்த இன்டர்வியூ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதை பேசலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கெனிஷா வச்சு ஜெயம் ரவி சாரை பிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. அதை மெர்லினே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மெர்லினை அவங்க இன்டர்வியூ பார்த்த வரை நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக தெரியுறாங்க. ரொம்ப காமாக பேசுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, உடையிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அளவுலேயே இருக்குது, ஒரு மீட்டர்லேயே இருக்குது. இவ்வளோ காமாக, இவ்வளோ ஸ்டெடியாக, எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இவ்வளோ பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா எமோஷன் வேறு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. இவங்க என்ன இப்படி என்ன ஏதாவது செட்டப்பா இன்டர்வியூ? ஏன்னா இவங்க சிவசங்கரி அங்கே போயிருக்கிறாங்க, அப்படி ஏதாவதா? ஏன்னா இதில் வரும்ல திருஷ்யம் படம்னு நினைக்கிறேன், இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல, அதுதான் இங்கே கேள்வியாகவே இருக்குது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியும் எனக்கு தோணுச்சு. பட் பார்க்கும்போது பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப அவங்க
ரொம்ப மரியாதையாக பேசுகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடந்த விஷயங்கள்லாம். இப்போதைக்கு அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. சின்ன மீன் வந்து கெனிஷா, இந்த மீனை வச்சு ஜெயம் ரவி சாரை வந்து ஈவெண்ட்டுக்கு வர வைக்கணும். எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கெனிஷா வந்து பாடுறதுக்கு இவங்க கூப்பிட்றாங்க. அவருடைய பர்த்டே வருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஸோ சாரும் இருக்கிறதுனால கூட வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கெனிஷா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டோரிஸ்லேருந்து தான், ஏன்னா கெனிஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் எதுவும் நம்ம இன்னும் பார்க்கல. இப்போ இவங்க ஸ்டோரிஸில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ரோச் பண்ணுறாங்க, 9 lakhs பேசுகிறாங்க, மற்ற அக்காமடேஷன் மற்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுது, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க. ஈவெண்ட்டுக்கு கரெக்டாக 1 மாதம் முன்னாடி வந்து இவங்களே அங்கே போயிடுறாங்க ஒரு ட்ரிப்புக்கு, ரவி சாரும் கெனிஷாவும். அப்போ வந்து மீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மீட்டிங் நடக்குது, டின்னருக்காக போனாங்களே அந்த இடத்துல. அப்போ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கெனிஷாவை பற்றி, கெனிஷா வந்து மெர்லினை பற்றி மொத்த டீட்டெயில்ஸையும் புட்டு வைக்கிறாங்க. இது செம சுவாரஸ்யமாக இருக்குல்ல ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கு, இதுதான் காரணம், இந்த நபர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தோழியாக இருந்த ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்கிறாங்க. அவங்க பேர் உட்பட சொல்கிறாங்க, நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஷாக்காக இருக்கும்ல. அது இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு ட்ராமாவில் இருக்கிறேன், நான் இப்போ தான் டிவோர்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, அது ட்ராமாவில் இருக்கிறோம். இந்த டைமில் இப்படி இவங்க பேசும்போது நான் ஃபுல்லாக நம்பிட்டேன் அப்படின்றாங்க. யாராக இருந்தாலும் நம்புவாங்கல்ல. எப்படி இது சாத்தியமாச்சு கெனிஷாக்கு? அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கா? நம்ம ஆல்ரெடி வந்து சிஐ ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் வந்து சொல்லியிருந்தோம்ல, இங்கே வந்து ரிமோட் சென்ஸ், அதாவது அந்த இஎஸ்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆராய்ச்சிலாம் நடந்திருக்கு. ரொம்ப முன்னாடியே 20-30 years முன்னாடியே நடந்திருக்குது. அப்போ வந்து மனிதர்களை வச்சு 80s 90s மனிதர்களை வச்சு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்லாம் கூட நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ரோஸ்மேரி அவங்க ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ரோஸ்மேரி கிட்ட, அதாவது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா இது லண்டன் ஃப்ளைட்டு, ஆக்சுவலாக ரஷ்யா ஃப்ளைட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் விழுந்துருது, ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்துல காட்டில். இப்போ அந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஆட்டையை போடணுன்னு சொல்லிட்டு சிஏ தேடுறாங்க. சேட்டலைட் மூலிமா தேட முடியல, ஏன்னா அது அடர்ந்த காடு. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. மனிதர்கள் ஒரு ரூம்குள்ளேருந்தே எங்கேயோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இடத்த பற்றி, ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பில்டிங் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, இப்படியெல்லாம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ரிமோட்டாக வியூ பண்ணுறாங்க அப்படின்லாம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ரோஸ்மேரி கரெக்டாகவே அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. இது சிஏ ரெக்கார்டு வெளியே வந்திருக்கு அப்படின்லாம் ஆல்ரெடி நிறைய தகவல்கள் வந்து அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை தொடரலை. ஏன்னா அது வந்து அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏதோ ஒன்று ஒரு முறை வந்து சொல்லிடலாம், சொன்னது கரெக்டாக கோயின்சிடென்ஸாக கரெக்டாகவும் இருக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி தானே முக்கியம். ஏன்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை இப்போ மேக்ஸ் எடுத்திங்கன்னா 2 + 2 4 தான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாற்றுறீங்கன்னா அதுக்கான ஒரு வந்து ஆட் பண்ணுறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீசன் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ கெனிஷா வந்து எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? ஒன்று, கூடவே இருந்த ஒருத்தர் இதை சொல்லியிருக்கணும். அதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்த யாருக்கிட்ட, மெர்லின் கூட இருந்த ஒருத்தவங்க தான் அந்த தகவல்லாம் கொடுத்துருக்கணும். அந்த தகவலெல்லாம் திட்டமிட்டு இவங்க சேகரிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த விஸ்வரூபம் படத்தில் வைப்பாங்கல்ல, ஒரு ஸ்பையை ஒருத்தரை வச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏஜென்சிலாம் இருக்குல்ல, ஒரு டிடெக்டிவ் மாதிரி, அதில் வந்து போயிட்டு தகவல்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தானே வந்து சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் கிடையாது, ஓப்பன் டீட்டெயில்ஸ் கிடையாது. என்னென்ன ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஃபாரமில் அதை பார்க்கலாம். இது வந்து பர்சனல் விஷயங்கள். பர்சனலாக சண்டையில் முன்னாள் அது எக்ஸ் ஹஸ்பண்டோட சண்டையில் வர பேசுகிற விஷயங்கள் கூட, அவர் சொன்ன விஷயங்கள், அந்த வார்த்தைகளை கூட இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் மூலிமா தான் தகவல்கள் வந்திருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தானே இருக்குது லாஜிக்கலாக பார்த்தா. ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் கெனிஷா வந்து இப்படி சொல்லும் போது இவங்க ரொம்ப ஷாக்காக வராங்க. எப்படி இவங்களெல்லாம் சொல்ல முடியுதுன்னா, இவங்க இன்னும் பல கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பல பேருக்கு நான் வந்து ஹீலிங்லாம் பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, உங்களுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம். அவங்க அப்படி தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க.
அந்த மாதிரி ஜெயம் ரவி சார்லாம் வச்சு கூட ஒரு ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம், அதாவது துறவி காஸ்டியூம் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை பழைய ஏதோ ஒரு வகை காஸ்டியூம், எங்கேயோ மலை சைடு ஃபால்ஸ் சைட்லாம் போகிறாங்க, அங்கே போயிட்டு இந்த செட்டப்பு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. நல்லாயிருக்கு, இடம்லாம் செம்ம லொக்கேஷன். சரி, அது அவங்க நம்பிக்கை அப்படின்னு போனால் வேறு. அதை வச்சு தான் இவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஹீலிங் தெரப்பி அப்படின்லாம். ஸோ இதுவரை கூட ஓகே, இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஷாக் ஆகுறாங்க, நீங்கள் எங்கிட்ட வாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 3 சிட்டிங் உட்காரணும் அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு நடந்ததில் இவங்க சொல்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமானது. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கெனிஷாவுக்கு வந்து பிளட்டு வந்துருச்சாம் வாயிலிருந்து. ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க, முள்ளு குத்துருச்சு, எலும்பு குத்துருச்சுன்னா பரவாயில்ல, அது ஒரு லாஜிக்கு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காசு வாங்காமல் நிறைய உண்மைகளை உனக்கு நான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் வெளிப்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு பிளட்டு வரும் அப்படின்னு இருக்காங்க. நான் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டு இருந்தேன்னா உன் காதில் பிளட்டு வரும் அப்படின்னா அது வேற லாஜிக், அது புரியுது. இவங்களுக்கு கெனிஷாக்கே வந்து உதட்டில் பிளட்டு வருது அப்படின்னா என்ன, அது என்ன லாஜிக்னு நமக்கு புரியல. எப்படி காசு வாங்காமல் இவங்க சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வாயில் பிளட்டு வருமா? அப்போனா இவங்கள வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? வேற யாராலையோ கண்ட்ரோல் பண்ணப்படுறவங்கள இவங்க மீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதானே இவங்க ஹீலிங் அதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இவங்களுடைய அந்த இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பாரிசாலன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, இலுமினாட்டிகளின் கடவுள் இல்லை சிலை அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு சிலை பக்கத்துலலாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணன் கண்ணில் படல, இல்லைன்னா அண்ணன் எக்ஸ்ட்ரா பேசுவார். சரி, அது வேறு ட்ராக்னு வச்சுங்க. ஸோ என்ன இவங்க சொல்கிறாங்க, இல்லை இவங்க யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் இவங்களை கண்ட்ரோல் பண்ணோம்ல. இது மாதிரி காசு வாங்காமல் நீ ஃப்ரீயாக சொன்னேன்னு வச்சுக்க, சர்வீஸ்லாம் பண்ணணும்னு வச்சுக்க, உனக்கு பிளட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரோ இவங்களை மிரட்டினா தானே அப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிறபடி பார்த்தா. ஸோ அது செம்ம காமெடியாக இருந்தது. இப்போ அடுத்து கட் பண்ணால் இவங்க ரொம்ப க்ளோஸாக உணர்றாங்க, ஆறுதலாக உணர்றாங்க, அவங்க கூடவே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்றாங்க மெர்லின் பேசுகிறவர். அன்றைக்கி நைட்லாம் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் காலையில் எழுந்ததும் நான் தெளிவாயிட்டேன், எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணல. நம்ம வந்தது ஈவெண்ட்டுக்காக, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது, அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவோன்னு போயிட்டேன் அப்படின்றாங்க. மறுபடியும் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க, இவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. இல்லை நான் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கடுப்பேற்றிருக்கும்ல. இப்போது மெர்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கெனிஷாவை புக் பண்ணால் ரவி சாரும் வந்துடுவார் அப்படிங்கிறது, இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது. அப்படியே இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குல்ல, கெனிஷா மெர்லின் பாயிண்ட் ஆஃப் வியூ இது. இப்போ கெனிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஈவெண்ட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்கிறோம், அவங்க பார்த்து மிரள்றாங்க, அவங்கள கவர் பண்ணுறோம். அவங்க மூலிமா இன்னும் அங்கே ஹை ப்ரொஃபைலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்கும்ல, அந்த பிரச்சனைக்குரியவங்களை கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி மெர்லின் மூலிமா நீங்கள் சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா இவங்க ஃபீஸ் பெரிய ஃபீஸு, அந்த ஃபீஸை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்கள ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து வாங்குகிற ஃபீஸில் உங்களுக்கு 15% கமிஷன் தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதாக மெர்லின் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா கெனிஷா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே சின்ன மீன் இவங்க ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் இவங்க வந்து இவங்கள வச்சு ஜெயம் ரவியை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கள வச்சு கஸ்டமர்ஸை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன மீன் நம்ம வந்து போடக்கூட தேவையில்ல, அதுவாக வருது சின்ன மீன், அப்போ இந்த சின்ன மீனை வச்சு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு நம்ம பிடிக்கலாம் ஹீலிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரும்புகிறாங்க போல இருக்குது கெனிஷா. அதனால தான் இப்படி ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்களே, 15% கமிஷன் தர்றேன் அப்படின்றாங்க. இவங்க வந்து இல்லை நானே எங்கள் ட்ரீட்மெண்ட் போலையே, நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து மறுத்துட்டேன் அப்படின்றாங்க. இதனால் கடுப்பாயிட்டாங்க கெனிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி வேணாம் ஈவெண்ட்டு இதை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பாதி அமௌண்ட் கிட்டத்தட்ட கொடுத்துருக்குறாங்க, அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக ஜெயம் ரவி சார் இப்போ தான் சீனில் வர்றார். அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார், சமாதானப்படுத்தியிருக்காரு மெர்லினை. உங்களுக்கு உள்ள வந்து எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு, அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டா நம்ம இன்னும் நல்லா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் சமாதானப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஈவெண்ட் டைம் வருது, ரவி சாரும் வராரு. ஆனால் டிக்கெட் புக் பண்ணதில் ஒரு 2 பேர் வரல அப்படின்னும் மெர்லின் சொல்கிறாங்க, அதனால நஷ்டம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல பெரிய ஹோட்டல், நல்ல கார் இதெல்லாம் கொடுத்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வெயிட் பண்ணால்
கார்லேருந்து இறங்கணும் கடுப்பாயிட்டு வந்து அப்படியே நெத்தியில் ஒரு அதாவது தூரமாக இருந்து வரலாட்டியே வந்தெல்லாம் அப்படி பண்ணதும் சட்னு பின்னாடி போயிட்டு செவுத்துலாம் ஒட்டிக்கல, நெத்தியில் வச்சு அப்படியே புஷ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அது அந்த ஒத்த விரல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. புஷ் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டு செவுத்தில் நிப்பாட்டி கண்ணா பின்னான்னு கேவலமாக திட்டினாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க, கேரக்டர் அசாசின் பண்ணாங்க, குடும்பத்தை இழுத்தாங்க, தப்பு தப்பாக பேசினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடஞ்சி மெர்லின் அழுதுதாங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் எதுவுமே கண்டுக்கல. ஜெயம் ரவி சார் கூட இருந்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், தடுக்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அழகில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கேரக்டரை கேவலமாக பேசுகிறாங்க, பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் விட சொல்கிறாங்க. இவங்க யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க உடஞ்சி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அது இல்லாமல் ஜெயம் ரவி சாரும் கோவப்பட்டார் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஜெயம் ரவி சார் பேசினது ஒன்று ஃபோனில், அடுத்து இந்த இடத்துல கோவப்பட்டதில் வந்து நீ மிரட்டி வர வச்சிருக்க அப்படின்லாம் வந்து கோவப்பட்டார். அவரும் திட்டினார் சம்மந்தம் இல்லாமல். நான் பார்த்த ஜெயம் ரவி சார், முன்னாடி பார்த்த ஜெயம் ரவி சார் இவர் இல்லை, இவர் வேறவா இருந்தார் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜெயம் ரவி சார் போர்ஷன் மட்டும் தனியாக வச்சுப்போம், 1 2. இப்போ இங்கே வந்து எதுவுமே கேட்கல. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து தலையிட்டு சமாதானப்படுத்தி வெளியே வந்துடுறாங்க. மறுநாள் ஈவெண்ட்டுக்கான அமௌண்ட்டை காலையிலே செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணிட்டாலும் நைட்டு நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமக் கடுப்பாக இருக்கும்ல, தாங்க முடியாத வழியை கொடுத்துருக்கும்ல. அப்போ அதனால் வந்து இவங்க வரலனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அப்படின்றாங்க மெர்லின். ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கெனிஷா வீடியோ போட்டிருக்காங்க, இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க, நான் வந்து வரப்போகிறதில்ல ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு. வரலன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி சிவகார்த்திகேயன், சந்தானம் இந்த மாதிரி ஆட்கள்லாம், நாங்கள் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக நிறைய பிளான் வச்சுருந்தோம், நாங்கள்லாம் அதை வச்சு சமாளிச்சிடலான்னு பார்த்தோம் அப்படின்னு மெர்லின் சொல்கிறாங்க. ஈவெண்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி தப்பாக பேசி வீடியோவும் போட்டுட்டு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கெனிஷா. நல்ல வேலை ரவி சார் அங்கே வரல, கெனிஷா அவங்க டீமோட போயிருக்கிறாங்க. அங்கேயும் போய் பஞ்சாயத்து, ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு, வெளியில் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது பத்தாமல் கூட இருந்த இவங்க டீம் ஆட்கள் ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் அதே போல் கேரக்டர் அசாசின் பண்ணுறது, குழந்தைகளை தப்பாக பேசுகிறது, இவங்களை திட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஈவெண்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் இவங்க போனாங்க? அவங்க ட்ரிகர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குழப்பமான இடம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிறாங்க. இதனால் கூட்டம் கம்மியாயிடுச்சு, அது ஒரு லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மெர்லின். கூட்டம் கம்மியாக வரப்போகுது, நமக்கு இது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்களா கெனிஷா அப்படின்னு தெரில. நான் அவங்க பேசல இன்னும் இதை பற்றி. ஸோ நமக்கு இன்னும் தெரில. அது புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. இது ஈவெண்ட்டில் போய் பர்ஃபார்ம் வேறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இடம் தான் வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்போ இவங்க மெர்லின் சொல்லும்போது டபுள் ஃபேஸ் அப்படின்றாங்க, டபுள் ஃபேஸாக இருந்தாலும் டூவல் கேரக்டர் அப்படின்றாங்க. அப்படி இருந்தால் தான் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஈவெண்ட்டில் போயிட்டு அவங்க பாட்டு பாட போகிறாங்க. பாட்டு பாடும்போது ஒரு கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா அது எப்படியாவது வெளிப்பட்டுரும். முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா அந்த ஹர்ட்டை ஜோனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வர்றாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே போய் நல்லா வேறு பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றாங்க. எப்படி அது முடியும்? அது எனக்கு அதுவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. எந்த இஷ்யூவும் வச்சுக்க வேணாம், ஈவெண்ட்டு முடிகிற வரை அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபோக்கஸாக போவாங்க. ஆனால் இவங்களே பஞ்சாயத்தை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வந்து தேங்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஈவெண்ட்லாம் முடிஞ்சதும் ஸ்டேஜ்லேயே மெர்லினுக்கு தேங்க்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதுவரை மெர்லின் உள்ளவே போல் வெளியவே இருந்தாங்களாம். இப்போ முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு வரலன்னாங்க, வந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, ஈவெண்ட்டையும் முடிச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே மேட்ச் பார்க்க போகிறாங்க ரவி சாரும் இவங்களும். அப்போ துபாயில் மேட்ச் நடக்குது. ஸ்டேடியம்லேருந்து 2 பேரும் ஃபோட்டோ போட்ட இந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணதெல்லாம் இவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயே இருக்குது, கெனிஷா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருந்தும் தொடர்ந்து பதிவுகளாக அடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து சரியாக கவனிக்கல, இவங்க வந்து காசு கொடுக்கல, இது பண்ணல. நடுவில் என்ன இருக்குன்னா, இவங்க வந்து சில பேர் ஆட்களை பிடிச்சு கொடுங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு, உங்களுக்கு 15% கொடுக்குறேன் அப்படின்னாங்கல்ல, அதுக்கு இவங்க ஒத்துக்கலை மெர்லின். ஸோ ஒத்துக்கலைன்னதும் இவங்களுடைய சேலரியை வந்து ஏற்றிட்டாங்க. 9 lakhs அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது 15 lakhs கேட்டாங்க. அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் வந்து ரவி சார் உள்ளே வர்றாரு.
ஸோ ரவி சார் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அந்த அமௌண்ட்டை தான் கொடுக்கலன்றாங்களா இவங்க? ஏன்னா சமாதானப்படுத்துகிறாங்க, அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ணாங்களோ அதுதான் அவங்க கொடுத்தோம், எல்லாம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் வருது. எல்லாம் அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதும் ஸ்டேடியம்லேருந்தே பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கும் பதிவுகளாக போட்டிருக்காங்க. அதுலேயும் இவங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்த நாள் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டு கிளம்ப வேண்டியும் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் மெர்லினோட இது. மெர்லின் வழக்கு போட்டு 3 வழக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வழக்கு இதில் அவங்க ஜெயிச்சிட்டதாகும், அவங்களுக்கு சாதகமாக வெர்டிக்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மெர்லின். இங்கேருந்து இவங்க போகணும்ல, அங்கே குயிக்காக முடியக்கூடிய ப்ராசஸ் அது. ஆனால் இதனால தான் ஒரு 6 மாதம் நடந்துச்சு. எல்லா எவிடன்ஸ்லாம் செக் பண்ணாங்க, சும்மா ஒரு தரப்பு வரலன்னதும் தீர்ப்பு இருந்தால் உனக்கு அப்படின்லாம் கொடுக்கல, எல்லாம் முறைப்படி நடந்துச்சு, இங்கே எல்லாமே முறைப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ போய் கேஸ் கொடுத்தாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ கெனிஷாவுடைய சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ இந்த ஹோல் ஸ்டோரி கேட்டதில் நமக்கு ரவி சார் அவருடைய போர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஏரியாவே இருக்குது. அதுதான் மெர்லின் மேலே நமக்கு எந்த சந்தேகமும் வரல பெருசாக. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களே, கோபமாக திட்ட வேண்டிய இடத்துல கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்களே. ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் இருக்குது. பேங்க்லேயே அத்தனை வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதனால இருக்கலாம். அவ்வளோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கிறாங்க, அதனால இருக்கலாம். இல்லை அப்படி இருக்கிறதுனாலே இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம். அப்படின்னும் போது நம்புற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்குறோம். பரவாயில்ல, இவ்வளோ ஸ்ட்ராங்காக செயல்பட்டுருக்காங்களே, இப்போவும் கரெக்டாக இருக்கிறாங்களே, கரெக்டாக பேசுகிறாங்களே அப்படின்லாம் தோணுது. நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம்ல, இதுவே ஒரு சின்ன டவுட்டு க்ரியேட் பண்ணுது, செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் இருக்கலாம். பட் மெர்லினுடைய ஒரு விஷயம், ஜெயம் ரவி சார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே இல்லை. அவர் ஈவெண்ட்டுக்கு வரல. இப்போ இவங்க சொன்னது, இவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரை எப்படியாவது கூட்டு வந்துடணும் ஈவெண்ட்டுக்கு அப்படிங்கிறத இதை மெர்லினே சொல்லியிருக்கிறாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்னு. ரெண்டாவது, அவரே வந்து சமாதானப்படுத்தி பேசினார், அவரே வந்துட்டார். ரூமும் பார்த்தீங்கன்னா மெர்லின் ஜெயம் ரவி சார் பேரில் புக் பண்ணியிருக்கிறாங்க, அதை அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது இவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்களே, ஏன்னா இவங்க வார்த்தைகளில் தான் இருக்குது, நீ என்னை மிரட்டி வர வச்சிருக்கிற நீ அப்படின்லாம் வந்து ஜெயம் ரவி சார் திட்டினாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ கெனிஷா விட்டுட்டு ஜெயம் ரவி சார் போர்ஷன் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இவங்க வேறு ஏதோ கேம் ஆடி இருப்பாங்களோ அப்படின்ற அந்த டவுட்டும் வருது. வேர்டிக்ட் அதில் வந்துருச்சு, நமக்கு ஃபுல்லாக தெரில. பட் இவங்க சொன்ன கதை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஐ மீன் நடந்த சம்பவங்களை மெர்லின் சொல்ல நம்ம கேட்டதில்லை, பார்த்ததில்லை, நமக்கு புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் ஒரு கிரே ஏரியா மாதிரியே இருக்குது அந்த இடத்துல. அதில் மட்டும் கிளியராக இல்லை. கெனிஷா பற்றி சொல்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி அவங்க வந்து கேட்க, அதை வந்து நீ கொலாஸ் பண்ணி விட்டியே, அதுக்கு எப்படி நீ ஒத்துக்கல அப்படிங்கிற அந்த கோவத்தை அங்கே காட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டது, ஈவெண்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுது, மறுபடியும் ஈவெண்ட்டு பண்ணுது, அதுக்கு அடுத்த நாள் பண்ணுது. இது எல்லாமே கெனிஷாவில் சொல்கிறது வந்து நம்ம நம்பாமல் இருக்க முடியல. கெனிஷா பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இதில் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப மெர்லின் வந்து ஈவெண்ட் பண்ணுறாங்க, அவங்க டென்ஷன் ஆகுறது ஓகே. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டே இருக்கிறது, இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. உங்களுக்கே ஹீலிங் தேவைப்படும் போல் இருக்குது கெனிஷா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது மெர்லின் வெர்ஷனை கேட்கும்போது. இப்போ அந்த பிஸ்னஸ் டீல் வந்து ஓகே ஆகலை அப்படிங்கிறதுனால கட்டுப்பாயிட்டு இவ்வளோ கோவத்தை அங்கே காட்டினாங்களா? எனக்கு வந்து இங்கே ஒரு பெரிய பிரான்ச்சே க்ரியேட் பண்ணலான்ற பெரிய கனவோடு இருந்தேன், துபாயில் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, அதுக்கு ஒத்து வரலையே அப்படிங்கிற அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இதெல்லாமா கெனிஷா நடந்துக்கிட்டது? இல்லை இன்டைரக்டாக மெர்லின் வந்து ஜெயம் ரவி சார் கண்டிப்பாக ஈவெண்ட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட பிளானு, அதனால் கடுப்பாயிட்டா? அப்போ என்ன கூப்பிடலையா நீ, இப்படி ஒரு பிளானில் என்கிட்டே கேம் ஆடுறியா அப்படிங்கிறதுனால அப்படி பிரச்சனைகள்லாம் வந்துச்சா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அந்த ஒரு ஏரியா தான் ஜெயம் ரவி சார் பற்றி டீட்டெயிலாக வரல. ஏன்னா முதல்ல இருந்தே அவர் வரணும் அப்படின்னு சொன்னதும், அவரை கூப்பிடணுன்னா நேரடியாக அவரை கூப்பிட்டுருக்கலாம். அவரை கூப்பிட்டா, ஏன்னா இவங்க சிவகார்த்திகேயனை கூப்பிட்றாங்க, சந்தானம் சாரை கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ ஜெயம் ரவி சாரையும் கூப்பிட்டுருக்கலாமே, கூப்பிட முடியும்ல. அதுக்காக எதுக்கு கெனிஷாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவரை வர வச்சு அவரும் வந்துடுவார் அப்படின்னு போட்ட பிளான்? ஏன்னா அவர் வரவும் இல்லை ஈவெண்ட்டுக்கு. ஸோ அந்த இடம் மட்டும்தான் மெர்லின் சைடில் கொஞ்சம் தப்புன்னு சொல்கிறத விட சரியாக விளக்கம் கிடைக்கல. சிவசங்கரி வந்து கேட்டாங்க கேள்வி, எதுக்கு ஜெயம் ரவி சார் பேரில் ரூம் புக் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் டீலிங் பிஸ்னஸ் டீலிங் வந்து கெனிஷாவோட தானே, எதுக்கு அப்படின்னும் போது, இல்லை அவர் வராருல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் மழுப்பில் தான் இருந்தது. அதான் சொல்கிறேன், அது அந்த ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் கிரேவாக இருக்குது. அது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது.
இன்டெரக்டாக வந்து இப்போ இவங்க சொல்கிற வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா என்னை மிரட்டி வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஜெயரவி சார் சொல்லணும், ஐ மீன் ரவிமோகன் சார் ஏன் சொல்லணும்? இப்படி சொல்கிறாரு, இப்போ இவங்க விரும்புகிறாங்க, அவரும் வர்றாரு, இவங்க அவர் பேர்லேயே ரூம் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த டவுட் வருது. மற்றபடி மெர்லைன் சொல்கிறது எல்லாமே நம்புற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கெனிஷா சைடில் எதுவும் வரல. கெனிஷா சைடில் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போட்டிருக்காங்களா போய் பார்க்க போனால் அங்கேயும் எதுவும் இல்லை. வேறு சில இதுதான் இருந்தது. அதில் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா வேறு லாங்குவேஜ் பாடலாம் நல்லா பாடுறாங்க. தமிழ் பாட்டு மட்டும் பாடும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன் சிஸ்டரே சொல்கிறேன்னா அது என்ன லாங்குவேஜ்னே புரியலைங்க. யூஸ்வலாக பாடல்களை எடுத்து பாடும்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லை. இவங்க பாடும்போது தமிழ் தான் பாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. மேடம் ஒன்று கற்றுக்கிட்டு பாடுங்க, நீங்கள் ஸ்டைலாக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து தமிழ் வார்த்தைகளை கொள்ளாதீங்க அப்படின்னு தான் கெனிஷா கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. கெனிஷா இப்போ நிறைய இவங்க மெர்லின் அவங்க தோழி இன்டர்வியூ, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அதை யூடியூபர்ஸ்லாம் அதை பேசிட்டாங்க. இனி கெனிஷா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். பட் இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னும் போது அவங்க அந்த ஃபோட்டோ போட்டது, அந்த ஆட்டு தலை வைத்த அந்த சிலையோட ஃபோட்டோ போட்டது, ப்ளஸ் இவங்க சொல்கிற மாதிரி பிளட்டு வந்துச்சு அப்படிங்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன கெனிஷா இது அப்படின்னு தான் தோணுது. இன்னொன்று ஃபஸ்ட்டு நம்ம பேசணும்ல, ஜெயம் ரவி சார் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார்ல, பிளட் வாமிட் பண்ணுறேன், பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு. சார் இவர் அப்போ சொல்லும்போது இவர் மாமியார் வீட்டை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சோம், அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணுச்சு. அது ஆக்சஸ் சம்மந்தமே இல்லை, நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, உங்கள் ஃபுட்டு ஆக்சஸ் உங்கள் பக்கத்தில் உங்கள் உடமையோட ஏதோ ஒரு வகையில் ஆக்சஸில் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும், அவங்க எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு அப்போ தோணுச்சு. இப்போ பார்க்கும்போது அவனு புரியுது. மெர்லின் சொன்னதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம சிஏஏ ஆப்ரேஷன்லேயே பேசியிருக்கோம்ல, ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து போட்டு தட்டுறதுக்காக சிஏஏ டான் கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு, இந்த டான்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கேப்சியூல்லாம் வந்து அவரோட ஃபுட்டில் வந்து கலக்கிறதுக்கு பிளான் பண்ணி, அந்த கேப்சூலில் வந்து ஃபுட் ஆக்சஸ் இருக்கிற ஒருத்தங்கிட்ட கொடுக்க, அதாவது காஸ்ட்ரோக்கு யார் சப்ளை பண்ணுறாங்களோ ஃபுட்டு அவங்ககிட்ட அதை கொடுக்க, அவன் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க, அது மெல்ட் ஆகிடுச்சு, அங்கேயே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பாய்சன் பண்ணோம் அப்படின்னா ஃபுட் ஆக்சஸ் யார் இருக்குது, யார் ரெகுலராக எடுத்து வைப்பாங்க, அவங்கக்கிட்ட போனால் தானே அதை பண்ண முடியும். திடீர்னு போய் ஒருத்தர் பண்ணுற முடியாது இல்லை. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, பிளட் வாமிட் பண்ணுறேன் நான் அப்படின்லாம் வந்து ரவி சார் அப்போ சொன்னது வந்து நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயோ இருக்கவங்க எப்படி சார் பண்ண முடியும், என்ன சார் அப்படின்னு தோணுச்சுல்ல. இப்போ இவங்க உதட்டுலேருந்துலாம் ரத்தம் வந்தது, நான் வந்து காசு வாங்காமல் இது மாதிரிலாம் சொன்னேன்னா, உண்மையாக சொன்னேன் எனக்கு ரத்தம் வரும் அப்படின்லாம் கெனிஷா அது செஞ்சே காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தானே மெர்லின் வந்து சொல்கிறாங்க, பார்த்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் பேசுனது பார்க்கும்போது இவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அப்போ எல்லாமே நீங்கள் தானா, அப்போ அங்கேருந்து பண்ணலையா கெனிஷா, அதுவும் உங்கள் வேலை தானே பிளாக் மேஜிக்லாம். அப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள கூட வச்சுட்டு தான் இவர் மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருந்தாரா அப்படிங்கிற அந்த கேள்வியெலாம் வருது. நம்ம வெளியே இருக்கிறோம், பிரச்சனைக்கு உள்ளே இல்லை. பிரச்சனையில் இருக்கவங்க தான் அவங்களுக்கு ரியல் பிரச்சனைலாம் தெரியும். நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கிரிப்டாக தான் நமக்கு தெரியுது. இதுவரை அங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அவங்க அந்த பக்கம் அப்படின்னு இவர் கை காட்டுறாருன்னா கடைசியில் பார்த்தா சம்மந்தப்பட்டவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ கூட இருக்கிறவங்க இது பிளாக் மேஜிக் அப்படின்னு நான் பார்க்கல. ஒரு சயின்டிஃபிக்காக கூட பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு கூட யாருக்கு ஃபுட் ஆக்சஸ் இருக்குது, பக்கத்தில் இவங்க தான் இருக்கிறாங்க கெனிஷா. ஸோ அவங்களால ஈஸியாக அதை பண்ண முடியும்ல. அவங்க உதட்டில் ரத்தம் வர வைக்க முடியும் அப்படின்னா ஜெயம் ரவி சார் ரத்த வாந்தி எடுக்க வைக்கவும் இவங்களால முடியும்ல. சயின்ஸ் பேஸ் தான் அதை நான் பார்க்குறேன் இப்போவும். அது நீங்கள் மற்றவங்க எப்படி பார்க்குறீங்க எனக்கு புரியல, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு வேளை இது வந்து கற்பனை தான், இதுக்கு நமக்கு எவிடன்ஸ்லாம் கிடையாது. வச்சு டாட்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு காரணம் கெனிஷா தானா, நீங்கள் தானா கெனிஷா சார், நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள் சார் அப்படின்னு தான் நம்ம ஜெயம் ரவி சாருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அவராக வந்து சொன்னால் தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாங்க, அந்த கேஸ்லையும் ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் 2 கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி கெனிஷா வந்து பேசணும். ஆனால் இப்போவும் இதெல்லாம் இந்தப்பவும் பார்க்கும்போது எல்லாமே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, சூனியக்காரி ரேஞ்சில் கெனிஷாவை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாரிசால் அண்ணா இருந்தால் அந்த ஃபோட்டோ வச்சு நான் கூட அப்படி சொல்லுவேன், பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால மேஜிக், சிம்ப்ளி மேஜிக் ஒன்று. ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படியும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மெர்லின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அதுவே ஒரு டவுட்டாக இருக்குன்னு. ஆனால் ஒருவேளை அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுனால தான் மெர்லின் தப்பிச்சாங்க போல இருக்கு. நினச்சி பாருங்கள், கொஞ்சம் வீக்கான ஒரு ஆளாக இருந்தால் அந்த டின்னரில்
இவங்க கெனிஷா சொல்ல சொல்ல ஷாக் ஆகிட்டு, வா ரிமோட்டாக இருந்தே நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்களே, ஸோ இவங்களுக்கு நிஜமாகவே பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்தாங்கன்னா இவங்க ஒரு 3 சிட்டிங் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே வாலண்டியராக போயிட்டு கமிஷன் கூட வேணாங்க எனக்கு, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொத்த பேர் யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்களோ சர்க்கிளில் அவங்ககிட்டலாம் போயிட்டு இவங்களே சாட்சியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பெரிய கோயிலே கட்ட வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது வீக்கானவங்கிட்ட போயிருந்தா. ஆனால் கெனிஷா ஸ்ட்ராங்கான ஒரு லேடிக்கிட்ட இந்த வேலையெல்லாம் காட்டினதுனால அவங்க சுதாரிச்சிட்டாங்க. சுதாரிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போஸும் பண்ணி விட்டாங்க இந்த பிரச்சனையில். பார்ப்போம் இப்போ கெனிஷா என்ன சொல்கிறாங்கன்னு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.